அன்பு செல்லுமே, உன்னை தாங்கதான் நான் இருக்கிறேனே. அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தடுமாறி கீழே விழ விட மாட்டேன். அம்பாளான நான் உன்னுடன் அம்மாவாக இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன். எந்த செயலில் இறங்குவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். இந்த செயலில் இறங்கினால் பிரச்சனை வந்துவிடுமோ என்று குழம்பி தவிக்கிறாய். அம்மாவாக நான் இருந்து உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே உன்னை கைவிட்டு உன்னை நீ கீழே விழுவதை நான் பார்த்து கொண்டு எப்பொழுதும் இருக்க மாட்டேன். உன் மனதால் ஒரு காயமோ இல்லை உடல் காயமோ பட்டால் என்னால் தாங்க முடியாது. தங்கமே, எந்த ஒரு நிமிடமும், எந்த ஒரு நொடியும், எந்த ஒரு காலமும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன். யோசித்துப்பார். பல இடங்களில் உனக்கு உதவி கிடைத்திருக்கும். பல கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வடிவில் உனக்கு பதிலும் கிடைத்திருக்கும். நீ குழப்பமாக இருக்கும் சமயத்தில் யாரோ என்று தெரியாத, ஆனால் உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள். ஒரு வார்த்தையாவது ஆறுதலை சொல்லியிருப்பார்கள். அது நான் தான். தெய்வம் நேராக தான் சொல்லும் என்று நினைத்தால் அது எப்பொழுதும் நடக்காது. தெய்வம் என்பது மறைமுகமாக இருந்து உதவி செய்வதுதான். அதுபோலதான் நானும் மறைமுகமாக இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை நீ உணரலாம். உன் அருகில் இருப்பதையும் உனக்கு உதவி செய்வதையும் நீ எப்பொழுதும் உணரலாம். ஆனால் என்னை பார்த்தால்தான் நம்புவேன், நீங்கள் என் கண்முன் உதவி செய்தால்தான் நம்புவேன் என்றால் அது எப்பொழுதும் நடக்காது. எப்பொழுதும் உனக்கு பயம் இருக்கக்கூடாது. உன் சுமைகளை என் மீது இறக்கி வை, நான் தாங்கிக் கொள்கிறேன். உன் கவலைகளை என் தோளில் போட்டுவிடு, நான் அதை சரி செய்து வைக்கிறேன். எந்த இன்னலும் நேரிட்டாலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பயமும் வேண்டாம். செயலை செய்யும் பொழுது என்னை சொல்லிவிட்டு செய். அந்த செயல் உனக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நின்று கொண்டே இருக்காதே. அது காலமும் நேரமும் வீணாக்கும். எது வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாராலும் வாங்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக கூட இருக்கட்டும், அதை வாங்க முடியாது. தங்கமே, யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. உன் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இந்த அம்மாவை நம்பி நீ எது வேண்டுமானாலும் செய். இந்த வார்த்தைகளை நான் இன்றுதான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த வெளியிலிருந்து உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். தைரியமாக இரு. உன் கூட